Hello guys, welcome back to our PKRT channel. நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு கமெண்டில் நம்மளோட வாட்ஸ்அப்போட குரூப்போட லிங்க் கொடுத்துருந்தோங்க. நிறைய பேர் வந்து எனக்கு ஆதரவு தெரிவிச்சிங்க, ரொம்ப நன்றிங்க. கிட்டத்தட்ட ஒரு 58 பேர் நம்மளோட குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயங்க. ஏன்னா உங்களோட டவுட் எல்லாமே இந்த குரூப்பில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எந்த டவுட்டாக இருந்தாலும் தீர்த்துருவாங்க. எனக்கு தெரிஞ்ச டவுட்டாக இருந்தாலும் இந்த குரூப்பில் தாங்க நான் கேட்பேன். அதேமாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச டவுட்டாக இருந்தாலும் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா போர்ட்டலை பற்றி சில விஷயம்லாம் தெரியாமல் இருக்கும் நிறைய பேர்த்துக்கு. எனக்கும் தான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தாங்க நான் வந்து குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன். அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்னா நீங்கள் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் சொல்லனாலும் குரூப்பில் உள்ள நண்பர் எல்லாருமே வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயத்த ஷேர் பண்ணுறது தாங்க நம்மளோட பிகே குரூப் வந்து நம்ம வந்து உருவாக்கியிருக்கோம். கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்லது இருக்கணும்னு நம்ம நினைக்கிறவங்க. ஏன்னா புதுசாக போர்ட்டலில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாமல் இருக்கும். ஆல்ரெடி ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் போர்ட்டலில் ஓட்டுற பர்சனுக்கு வந்து கண்டிப்பாக எல்லா விஷயம் தெரியும். எனக்கும் எல்லாம் தெரியும்னு சொல்லுங்கள். ஓட்டுறவங்களுக்கு கண்டிப்பாக எல்லாம் தெரியும், எனக்கும் ஓரளவுக்கு தெரியும். நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷங்க. நம்ம எல்லாரும் இணைந்து இந்த பிகே ஃபேமிலிஸ் குரூப் வந்து நல்லபடியாக போகலாங்க. ஒரு சின்ன சின்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். இன்கேஸ் நான் திருப்பி சொல்கிறேங்க, என்னால் ரிப்ளை பண்ண முடியலன்னா நம்மளோட நண்பர் எல்லாருமே இருக்காங்க, அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க உங்களுக்கு. ஓகேங்க, இன்னைக்கு நம்ம போர்ட்டலில் வந்து ஓட்ட போகிறோம். காலையில் 10 மணிக்கெலாம் நம்ம வந்து லாகின் பண்ணியாச்சு. இன்னைக்கு டேட் என்னன்னு பார்த்தோன்னா March 4ங்க. இன்னைக்கு போர்ட்டலில் நம்மளுக்கு எப்படி சவாரி வருதுன்னு பார்த்துலாங்க. நம்ம போர்ட்டல் ஆப்புக்குள்ளே போயிடலாங்க. போர்ட்டல்லேருந்து முதல் சவாரி நம்ம வந்து அக்செப்ட் பண்ணியாச்சுங்க. இப்போ டைம் பாருங்கள், 11:16 ஆயிருக்குங்க. முதல் சவாரி இப்போ தாங்க நம்ம வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கோம். எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்னு கிளியராக பார்த்துலாமாங்க. பிக்கப் பார்த்தோன்னா ஆவடி தாங்க கொடுத்துருக்காங்க. ட்ராப் பாயிண்ட் பார்த்தோன்னா பட்டாபுரம் கொடுத்துருக்காங்க. பட்டாபுரம் போனால் கண்டிப்பாக சவாரி வராது. நம்ம திருப்பியும் ஆவடியோ இல்லை ஐயப்பாக்குமோ அந்த சைடு தாங்க நம்ம வந்தாகணும். கஸ்டமர்கிட்ட கால் பண்ணி பேசினேன், லொக்கேஷன் கரெக்டானு கேட்டேன். லொக்கேஷன் கரெக்டு தான், அந்த லொக்கேஷனை பார்த்து வந்துருங்க அப்படின்னாங்க. அது இல்லாமல் கஸ்டமர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டேன். கஸ்டமர் வந்து ஓகேன்ட்டாங்க. எதுக்கு அந்த 100 ரூபா கேட்டேன்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு வந்திருக்க சவாரியோட அமௌண்ட் பாருங்கள், 320 ரூபா தாங்க போட்டிருக்காங்க. இங்கேருந்து பிக்கப் பாயிண்ட் பார்த்தோன்னா ஒரு 1.5 to 2 கிலோமீட்டர் நம்மளுக்கு காட்டிச்சுங்க. நம்ம வந்து கஸ்டமர் பிளேஸில் வந்து பிக்கப் பண்ணி ட்ராப் பாயிண்ட் வந்து பட்டாபுரத்தில் முடிச்சோன்னா அங்கேருந்து சவாரி ரேராக தாங்க வரும். ஆனால் ஒரு டைம் வராமையே இருக்கும். அதனால தான் கஸ்டமர்கிட்ட வந்து அந்த ரெக்வஸ்ட் பண்ணி அந்த 100 ரூபா கேட்டேன். கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து எப்படி புரிய வைக்கணுமோ அப்படி புரிய வச்சேன். கஸ்டமர் வந்து அக்செப்ட் பண்ணி 100 ரூபா தரேன்ட்டாங்க. இப்போ 320 ரூபா பில் வந்திருக்கு. 420 ரூபா வரும். கஸ்டமர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 400 ரூபா கொடுப்பாங்க. சரி, கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் வந்து எத்தனை கிலோமீட்டர் நம்ம போகணுன்றது பார்த்துலாங்க. மேப்பை வந்து கிளிக் பண்ணிடலாம். பிக்கப் பாயிண்ட் பார்த்தோன்னா 1.6 கிலோமீட்டர் காட்டுதுங்க. நம்ம கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் நோக்கி நம்ம மூவ் பண்ணிடலாங்க. பிக்கப் லொக்கேஷன் கிட்ட போய் என்ன மெட்டீரியல் ஏற்றுறாங்கன்றது நம்ம பார்த்துடலாங்க. A few minutes later. கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. நம்ம வண்டியில் வந்து மெட்டீரியலும் ஏற்றிட்டாங்க. இது என்ன மெட்டீரியல் நீங்களே பார்த்தீங்களாங்க. ஒரே ஒரு கட்டில் தாங்க ஏற்றிருக்காங்க. இது வந்து பழைய காலத்து கட்டிலுங்க. இங்கேருந்து அவங்க தெரிஞ்ச வீட்டுக்கு கொடுத்து விட்றாங்க பொழுதுங்க. அதனால தான் வந்து போர்ட்டல் ஆப் வந்து புக் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெரிய ஐட்டம்லாம் இல்லை, சின்ன ஐட்டம் தாங்க நம்ம வண்டியில் வந்து ஏற்றிருக்காங்க. கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு எத்தனை கிலோமீட்டர் காட்டுதுன்னு பார்த்துலாமாங்க. ட்ராப் பாயிண்ட் பார்த்தோன்னா 4.6 கிலோமீட்டர் தாங்க நம்மளுக்கு வந்து காட்டுது. எந்த இடம் பார்த்தோன்னா பட்டாபுரம் தாங்க. அங்கே போனால் நம்மளுக்கு வந்து சவாரி வராதுன்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா சில பேர்த்துக்கு தெரியாது. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி டைம் தாங்க வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். மூவ் பண்ணி ஒரு அம்பத்தூர் பக்கம் வந்தால் நல்லாயிருக்கும். நம்ம இந்த சவாரியை முடிச்சுட்டு ஒரு 1/2 hour பட்டாபுரத்தில் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி வரலன்னா ஒரு ஆவடியில் ஒரு 1/2 hour நம்ம வெயிட் பண்ண வேண்டியதாங்க. கண்டிப்பாக சவாரி வந்துடும். இன்கேஸ் வரலன்னா, அப்பயும் வரலன்னா நம்ம வந்து அம்பத்தூர் பக்கம் மூவ் பண்ண வேண்டியதாங்க. நம்ம கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் போயிட்டு மெட்டீரியல்லாம் இறக்குனதுக்கப்புறம் நம்ம பார்த்துடலாங்க. 10 minutes later. ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நம்ம வந்தாச்சுங்க. நம்ம வண்டியிலேருந்து எல்லா மெட்டீரியலும் வந்து இறக்கிட்டாங்க. என்ன ஐட்டம் நீங்களே பார்த்துருப்பீங்க, கட்டில் ஐட்டம் தாங்க. நம்மளும் கஸ்டமருக்கு வந்து ஹெல்ப் பண்ண தான் செஞ்சோம். ஏன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா 100 ரூபா தரேன்னாங்க. அதனால் நம்மளால் முடிஞ்ச உதவி கஸ்டமருக்கு வந்து செஞ்சோம். இப்போ தான் நம்ம வண்டியிலேருந்து எல்லா மெட்டீரியலும் வந்து இறக்கி முடித்தோங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும், ட்ரிப்பு வந்து எண்டு கொடுக்கணும். அப்போ தான் கஸ்டமரோட ஃபேர் வந்து எவ்வளோ வந்திருக்குன்னு நம்மளுக்கு தெரிய வருங்க. எண்டு கொடுத்துடலாமாங்க. எண்டு ட்ரிப் கொடுத்தாச்சுங்க. ஆர் யூ ஷுர் யூ வாண்டட் டு எண்டு ட்ரிப்புன்னு காட்டுது. ஓகேன்னு கொடுத்துடலாம். 2-3 செகண்ட் வந்து சுத்ததான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ட்ரிப்பு கம்ப்ளீட்டட் வருங்க. வந்துச்சுங்க, ட்ரிப்பு கம்ப்ளீட்டடு. ஃபேர் பார்த்தோன்னா 320 ரூபா காட்டுதுங்க. கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து 100 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தோம். கஸ்டமர் நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தோன்னா 400 ரூபா கொடுத்துருக்காங்க. நம்ம நினச்ச மாதிரியே தாங்க அந்த 420 ரூபா வருது. நம்மளுக்கு வந்து 400 ரூபா கொடுத்தாலும் ஓகே தாங்க. அதே மாதிரியே கஸ்டமர் நம்மளுக்கு வந்து 400 ரூபா வந்து கேஷாக கொடுத்துட்டாங்க. சந்தோஷமான விஷயம் தாங்க. அடுத்த ட்ரிப்பு நம்மளுக்கு எங்கேருந்து எங்கே போகிறாங்க நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்துடலாங்க.
1 hour later. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் முடிச்சு ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க. எந்த இடத்துல முடிச்சோன்றது உங்ககிட்ட நம்ம சொல்லியிருப்போம். பட்டாபுரத்தில் தாங்க நம்ம வந்து முடிச்சிருந்தோம். அந்த இடத்துல சவாரியே வராதுன்னு சொன்னலங்க. உங்களுக்காண்டியே நான் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் ஒரு 50 நிமிஷம் வரைக்கும் நம்ம இந்த இடத்துல வெயிட் பண்ணியிருக்கோங்க. நம்ம பிக்கப் எடுத்த டைம் பாருங்க 11:34 காட்டுது பார்த்தீங்களாங்க. ஆவடியில் தான் பிக்கப் எடுத்தோம். லாஸ்ட் ட்ராப் பாயிண்ட் பாருங்க பட்டாபுரம் போட்டிருக்கு 11:56. அப்போ தாங்க நம்ம வந்து முடிச்சிருக்கோம். இப்போ டைம் பாருங்க 12:53ங்க. நம்மளுக்கு கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 1 ஹவர் கிட்ட ஆக போகுதுங்க. இப்போ வரைக்கும் நம்மளுக்கு வந்து பட்டாபுரத்தில் சவாரியே வரல. உங்கள்கிட்ட நான் சொன்னலைங்க, பட்டாபுரத்தில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து சவாரி வராது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா டிரான்ஸ்போர்ட் ஃபீல்டு வந்து எப்போ என்ன நடக்கும்ன்றது நம்மளுக்கே தெரியாது. சடனாக ஒருத்தவங்க புக் பண்ணுவாங்க, அந்த சவாரி நம்மளுக்கு கூட வரலாம். அதனால தான் நான் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணி பாருங்கள். அப்படி வரலைன்னா நீங்கள் ஒரு ஆவடியில் ஒரு 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணுங்கள். அப்பயும் வரலன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து அம்பத்தூர் டன்லப்பு இல்லை டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் கிட்ட போயிருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சவாரி வந்துடுங்க. இப்போ நான் இங்கே வந்து ஒரு 1 ஹவர் கிட்ட வெயிட் பண்ணியாச்சு. அந்த ப்ரூஃப் நீங்களும் பார்த்துட்டீங்க. நம்ம இப்போ வந்து ஆவடியில் போய் வெயிட் பண்ணலாம். போகிற வழியில் சவாரி வந்தாலும் நல்ல விஷயம் தாங்க. நம்ம மூவ் பண்ணி இப்போ ஆவடிக்கு போயிடலாங்க. நம்ம பட்டாபுரத்துலேருந்து மூவ் பண்ணி ஆவடி ஜங்ஷன் ஆண்ட வந்து நின்றாங்க. நின்ற உடனே நம்மளுக்கு வந்து சவாரி வந்துச்சுங்க. எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்னு கிளியராக பார்த்துலாமாங்க. பிக்கப் பார்த்தோன்னா ஆவடி தாங்க கொடுத்துருக்காங்க. ட்ராப் பாயிண்ட் பார்த்தோன்னா முருகப்பா காலேஜ் பக்கத்தில் இருந்தாங்க. அங்கே போலீஸ் மண்டபம் இருக்குது பார்த்தீங்களாங்க, அங்கே தான் ட்ராப்பு. ட்ரிப்போட ஃபேர் பார்த்தோன்னா 433 ரூபா காட்டுதுங்க. டாடா ஏசி வண்டி தான் புக் பண்ணியிருக்காங்க. கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து பேசியாச்சு. லொக்கேஷன் காட்டு தான், அந்த லொக்கேஷனை பார்த்து வந்துருங்கன்னாங்க. என்ன மெட்டீரியலும் கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து கேட்டாச்சு. மண்டபத்தில் வந்து அந்த சீர் கொடுப்பாங்களாங்க, அந்த சோஃபா பெட்டுன்ற மாதிரிலாம் சீர் கொடுப்பாங்களாங்க, அந்த ஐட்டம் தான் எடுத்துகிட்டு இங்கே ஆவடி மண்டபத்துக்கு வரணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கஸ்டமரோட பிக்கப் வந்து எத்தனை கிலோமீட்டர் காட்டுது மேப்பை வந்து கிளிக் பண்ணி பார்த்துடலாங்க. மேப்பை கிளிக் பண்ணி பார்த்ததுல பிக்கப் பாயிண்ட் பார்த்தோன்னா 2.7 கிலோமீட்டர் நம்மளுக்கு காட்டுதுங்க. நம்ம கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் நோக்கி நம்ம வந்து மூவ் பண்ணிடலாங்க. கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் கிட்ட போயிட்டு நம்ம வண்டியில் மெட்டீரியல்லாம் ஏற்றினதுக்கு அப்புறம் நம்ம பார்த்துடலாங்க. A few minutes later. கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் வந்தாச்சுங்க. லோடும் நம்ம வண்டியில் வந்து ஏற்றிட்டாங்க. என்ன மெட்டீரியல் நீங்களே பாருங்கள். சோஃபா ஒன்று, தட்டுங்க, வரவங்களுக்கு வந்து தட்டு ஃப்ரீயாக கொடுக்குறது. அது இல்லாமல் கீழே வந்து மேட் ஏற்றிருக்காங்க, 2 பாக்ஸ் ஏற்றிருக்காங்க. நம்ம இப்போ எந்த இடத்துல இருக்கேன்னு பார்த்தோன்னா ஆவடி சக்தி மண்டபத்துக்கிட்ட தாங்க நம்ம வந்து இருக்கோம். அந்த மண்டபத்தில் தாங்க லோடு வந்து ஏற்றிருக்காங்க. ஆக்சுவலி இந்த சக்தி மண்டபத்தோட ஓனரோட பொண்ணுக்கு வந்து மேரேஜுங்க. இந்த மண்டபம் சின்னது போல தெரியுதுங்க. இப்போ நம்ம போகிறது வந்து பெரிய மண்டபத்துக்கு போகிறோங்க. போலீஸ் மண்டபம் இருக்கு போல தெரியுது. அது வந்து பெரிய மண்டபம். இங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கு தான் நம்ம வண்டியை வந்து புக் பண்ணியிருக்காங்க. நம்ம வண்டியில் ஃபுல் மெட்டீரியல் ஏற்றிட்டாங்க. நம்ம ஏற்றிருக்க இடம் பாருங்கள், ஸ்ரீ சக்தி மால் ஏசி பூந்தமல்லி ஹை ரோடுன்னு போட்டிருக்கு. நம்ம போக வேண்டிய இடம் பாருங்கள், தமிழ்நாடு போலீஸ் கன்வென்ஷன் சென்டர். இந்த இடத்துக்கு தாங்க நம்ம போகணும். இது வந்து பெரிய மாலுங்க. போலீஸில் உள்ளவங்களுக்கு எதாவது ஃபங்க்ஷனோ இல்லை மேரேஜ் வச்சுன்னா வெறும் 20,000 மட்டும் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் கேள்விப்பட்டேங்க. அப்ராச்மெண்ட்டு தான் சொல்கிறேன், கன்ஃபார்மாக நான் சொல்லலைங்க. இப்போ நம்ம வந்து லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்துடலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ட்ராப் அண்ட் லொக்கேஷன் வந்து காட்ட ஆரம்பிக்கும். லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்தாச்சு. ட்ராப் அண்ட் லொக்கேஷன் காட்டிச்சு பார்த்தீங்களாங்க. தமிழ்நாடு போலீஸ் கன்வென்ஷன் சென்டர் வந்துருச்சு. மேப்பை வந்து கிளிக் பண்ணி பார்த்துடலாம் ட்ராப் அண்ட் எத்தனை கிலோமீட்டர் நம்மளுக்கு காட்டுதுன்ட்டு. 6 கிலோமீட்ரு நம்மளுக்கு ட்ராப் பாயிண்ட் காட்டுதுங்க. பிக்கப் பாயிண்ட்லேயே நம்மளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தோம். கஸ்டமர் தான் ஹெல்ப் பண்ணுங்கள், பார்த்து தரேன்னாங்க. நல்ல விஷயந்தான். கஸ்டமர் இன்னொரு விஷயம் சொன்னாங்க, அங்கே போய் முடிச்சுட்டு நீங்கள் திருப்பி வரீங்களா, இன்னும் கொஞ்சம் ஏற்றணுன்னாங்க. என்ன மெட்டீரியல் பார்த்தோன்னா இந்த ஆங்கிள் தாங்க இருக்குது. இன்னும் ஒரு 4-5 ஆங்கிள் வேறு இருக்குது, அதையும் சேர்த்து ஏற்றணுன்னாங்க. சரி ஓகே நான் முடிச்சுட்டு வரேன்னாங்க. எவ்வளோ வேணும்னாங்க. இந்த சவாரிக்கு வந்திருக்க அமௌண்ட்டு பாருங்கள், 433 ரூபா வந்திருக்குங்க. போயிட்டு நம்ம திருப்பி இதே லொக்கேஷன் தான் வரணும். கஸ்டமர்கிட்ட நான் கேட்ட அமௌண்ட்டு பார்த்தோன்னா ஒரு 1300 தாங்கன்னேன். சரி வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. எனக்கும் கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுச்சு. அடுத்த லோடு நம்மளுக்கு வந்து ரெடியாக இருக்குல்லங்க. போய் முடிச்சுட்டு திருப்பி நம்ம வந்து பிக்கப் பண்ணிக்க வேண்டியதான். நல்ல விஷயம் தாங்க. நம்ம பிக்கப் லொக்கேஷன்லேருந்து கிளம்பிடலாங்க. நம்ம மெட்டீரியல்லாம் இறக்குனதுக்கப்புறம் நம்ம பார்த்துடலாங்க. 10 minutes later. கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் வந்தாச்சுங்க. இங்கேயும் எல்லா மெட்டீரியலும் வந்து நம்ம வண்டியிலேருந்து இறக்கிட்டாங்க. ஒரு 7 பேர் இருந்தாங்க. டக்குன்னு நம்ம வண்டியிலேருந்து மெட்டீரியல் வந்து இறக்கிட்டாங்க. நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தோன்னா திருமலாயில் போலீஸ் மண்டபத்துக்கிட்ட தாங்க இருக்கும். அந்த மண்டபத்தில் தாங்க இறக்கியிருக்காங்க. இங்கே தான் ஓனரோட பொண்ணுக்கு மேரேஜ் நடக்குதுன்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம வந்து இப்போ எண்டு ட்ரிப் கொடுத்துலாங்க. அப்போ தான் கஸ்டமரோட ஃபேர் எவ்வளோ வரும்ன்றது நம்மளுக்கு தெரியுங்க. எண்டு ட்ரிப் கொடுத்துடலாமா? எண்டு ட்ரிப் கொடுத்தாச்சுங்க. ஆர் யூ ஷுர் யூ வாண்டட் டு எண்டு ட்ரிப்புன்னு காட்டுது. நம்ம வந்து ஓகேன்னு கொடுத்துடலாம். ஓகேன்னு கொடுத்தாச்சு. 2-3 செகண்ட் வந்து சுத்ததாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ட்ரிப்பு கம்ப்ளீட்டட் வரும்.
ட்ரிப்பு கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சுங்க. 433 ரூபா நம்மளுக்கு காட்டுது. கஸ்டமர் நம்மளுக்கு எவ்வளோ தராங்கன்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா இன்னொரு லோடு நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அது முடிச்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஃபைனலாக எவ்வளோ தராங்கன்றது நம்மளுக்கு தெரியுங்க. திருப்பியும் நம்ம வந்து பிக்கப் லொக்கேஷன் போயிட்டு திருப்பியும் இதே ட்ராப் லொக்கேஷன் வரணும்னு இருக்காங்க கஸ்டமரு. வந்ததுக்கப்புறம் எவ்வளோ தராங்கன்னு பார்க்கலாம். நம்ம கேட்ட அமௌண்ட் பார்த்தோன்னா 1300 ரூபா கேட்டிருந்தோம். கஸ்டமர் வாங்க பார்த்து தரேன்னாங்க. முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்றது பார்க்கலாங்க. இப்போ நம்ம கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் கிட்ட போயிட்டு நம்ம வண்டியில் மெட்டல் ஏற்றுனதுக்கப்புறம் நம்ம பார்த்துடலாங்க. 10 minutes later. பிக்கப் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. நம்ம வண்டியில் மெட்டல் வந்து ஏற்றிட்டாங்க. இது என்ன சேனல் பார்த்தோன்னா அந்த ஃப்ளெக்ஸு போடுற சேனல் தாங்க நம்ம வண்டியில் ஏற்றிருக்காங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 7.5லேருந்து 8 அடி கிட்ட வருது. கஸ்டமர் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தான் தராங்க. அதனால் நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட எதுவும் சொல்ல தேவையில்லைங்க. ஏற்றியாச்சு. இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தான் ட்ராப் பாயிண்ட்டு. அந்த போலீஸ் மண்டபத்துக்கு தாங்க நம்ம வந்து போகிறோம். அந்த லாஸ்ட்டு போலீஸ் மண்டபத்துக்கிட்ட போயிட்டு இறக்குனதுக்கப்புறம் கஸ்டமர் நம்மளுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டு தராங்கன்னு பார்த்துலாங்க. ட்ரிப்போட ஃபேரு நம்மளுக்கு காமிச்சது பார்த்தோன்னா 433ங்க. கஸ்டமர் நம்மளுக்கு ஆல்ரெடி 50 ரூபா எக்ஸ்ட்ரா தரானாங்க. அது டோட்டலாக நம்ம வந்து ஒரு 500 ரூபா ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ வந்துட்டு போடுறதுக்கு எல்லாம் சேர்த்து நம்ம வந்து 1300 ரூபா கேட்டிருக்கோம். இதெல்லாம் இறக்கி முடிச்சதுக்கப்புறம் தான் ஃபைனலாக கஸ்டமர் நம்மளுக்கு வந்து எவ்வளோ தராங்கன்னு தெரியும். முன்ன பின்ன இருக்க தான் செய்யும். அட்ஜஸ்ட் பண்ணி தாங்க ஆகணும். நம்ம வண்டியிலேருந்து எல்லா மெட்டிலும் வந்து ஏற்றிட்டாங்க. நம்ம இப்போ ஆவடி லொக்கேஷன்லேருந்து கிளம்பிட வேண்டியதாங்க. லாஸ்ட்டு ட்ராப் பாயிண்ட் கிட்ட போய் மெட்டீரியல்லாம் இறக்குனதுக்கப்புறம் நம்ம பார்த்துடலாங்க. ஃபைனலாக லாஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. ஆவடி போலீஸ் மண்டபத்துக்கு எல்லா மெட்டிலும் நம்ம வண்டியிலேருந்து இறக்கிட்டாங்க. ஆங்கிளோட சின்ன சின்ன பிட்டு பெருசு எல்லாமே இறக்கிட்டாங்க. இடையில ஒரு வே பாயிண்ட் இருந்ததுங்க. ஆவடி மார்க்கெட்டில் ஒரு சின்ன பேனர் ரோல் இருந்தது. அதை எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னாங்க. அதுவும் இருந்து ஏற்றியாச்சு. அந்த வீடியோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ கஸ்டமரு நம்மளுக்கு எவ்வளோ தரப்போகிறாங்கன்னு தெரிலங்க. நம்ம கேட்டது 1300 ரூபா கேட்டிருந்தோம். கஸ்டமர் நம்மளுக்கு 1100 தராங்களா இல்லை 1200 தராங்களா இல்லை 1300 தராங்களான்னு தெரியல. நம்ம கஸ்டமரை போய் பார்த்துலாம். கஸ்டமர் நம்மளுக்கு வந்து எவ்வளோ தராங்கன்னு நம்ம பார்த்துடலாங்க. கஸ்டமரை நம்ம பார்த்தாச்சுங்க. கஸ்டமர் நம்மளுக்கு வந்து அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க பார்க்கலாங்க. 500, ஒரு 500, ஒரு 200, ஒரு 50ங்க. அப்போ டோட்டலாக பார்த்தோன்னா 1250 ரூபா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க கஸ்டமரு. நம்ம கேட்டது பார்த்தோன்னா 1300 ரூபா கஸ்டமர்கிட்ட கேட்டோம். அவர் கொடுத்துருக்கிறது நம்மளுக்கு 1000 கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் தாங்க. சவாரியாக வந்தால் கூட இந்த அமௌண்ட் நம்மளுக்கு வந்திருக்காது. கஸ்டமருக்கு நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தோம். ஏன்னா எக்ஸ்ட்ரா வாங்கினால அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறது தப்பே இல்லைங்க. இப்போ நம்ம வந்து போர்ட்டலில் திருப்பி லாகின் பண்ணிடலாம். இப்போ டைம் பார்த்தோன்னா 3:13 ஆயிடுச்சுங்க. நம்ம எதாவது டீ காஃபி அடிக்கலாம், அப்படி இல்லைன்னா சாப்பிட்றலாம். மத்தியானம் லஞ்ச் வேறு நான் கொண்டு வரல. ஏன்னா வீட்டில் வெளியே போயிருக்காங்க. அதனால தான் நான் லஞ்ச் வந்து கொண்டு வரல. இந்த ரோட்டோரமாக வெரைட்டி ரைஸ் எதாவது இருந்தால் அதே நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. இப்போ நம்ம வந்து லாகின் பண்ணிடலாம். ஏதாவது சவாரி வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துடலாங்க. 1 hour later. நம்ம லாஸ்ட் ட்ரிப் முடிச்சோங்க. லாஸ்ட்னா 2வது ட்ரிப் முடிச்ச டைமிங் பாருங்க. 2:06க்கு நம்ம வந்து முடிச்சோங்க. அதுக்கப்புறம் இவங்களே வந்து ஓன் சவாரி கொடுத்தாங்க. அது முடிக்கிறதுக்கு ஒரு 3:10 ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நான் அந்த திருமுலைவாயில் போலீஸ் அந்த மண்டபத்தை தாண்டியே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4:30 மணி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணாங்க. எந்த சவாரியுமே வரல. இப்போ டைம் பாருங்க 4:44 ஆகுதுங்க. இப்போ வரைக்கும் நம்மளுக்கு எந்த சவாரியுமே அடிக்கலைங்க. அப்போனா என்ன அர்த்தங்க, இன்னைக்கு சவாரி அந்த அளவுக்கு இல்லவே இல்லைங்க. எவ்வளோ நேரங்க நான் வெயிட் பண்ணுறது. இதுக்கப்புறம் ஒரு 5 இல்லை 5:30 மணி போல் நம்மளுக்கு சவாரி போடுவாங்க. எங்கே போடுவாங்க பார்த்தோன்னா அவுட்ரு சைடு இல்லை பாரிஸ் இந்த மாதிரி போடுவாங்க. இது வேறு செம்ம டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கே செம்ம கடுப்பாக இருக்குங்க. அதனால இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போகிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கேருந்து வீடு கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தாங்க வரும். அதனால் வீட்டு பக்கம் மூவ் பண்ணிட்டு நாளைக்கு முடிஞ்சாலும் கொஞ்சம் சீக்கிரம் லாகின் பண்ணிட்டா நல்லா இருக்குங்க. இன்றைக்கி நம்ம டோட்டலாக எத்தனை ட்ரிப் எடுத்திருக்கோம், எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்றது கிளியராக பார்த்துடலாமாங்க. இன்னைக்கு மார்ச் 4ங்க. காலையில் 11 மணிக்கு நான் லாகின் பண்ணேங்க. இப்போ பார்த்தோன்னா 5 மணி ஆக போகுதுங்க. இன்னும் லாகினில் தாங்க நம்மளது இருக்குது. டோட்டலாக நான் வந்து 2 ட்ரிப்பு எடுத்துருக்கேங்க. ஃபஸ்ட்டு ட்ரிப்போட அமௌண்ட்டு பார்த்தோன்னா 320 ரூபா வந்திருக்குங்க. அதில் மைனஸ் போட்டரோட கமிஷன் பார்த்தோன்னா 54.40 பைசாங்க. அதை நம்ம மைனஸ் பண்ணிட்டோன்னா 265.60 பைசாக்கு நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. நம்ம வந்து 270 ரூபா இருக்கட்டுங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா மணி 80 ரூபா வந்ததுங்க. டோட்டலாக 350 ரூபாய்க்கு நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோங்க ஃபஸ்ட்டு சவாரில். இந்த சவாரிக்கான கிலோமீட்டர் பார்த்தோன்னா 5 கிலோமீட்டர் நம்ம ஓட்டியிருக்கோங்க. அடுத்தது 2வது சவாரி நம்ம எடுத்திருந்தோங்க. அதில் எவ்வளோ கேஷ் கலெக்ஷன் வாங்கியிருக்கோன்னு பார்த்தோன்னா 433 ரூபா நம்ம வாங்கியிருக்கோங்க. போட்டரோட ஃபீஸ் பார்த்தோன்னா 73.61 பைசாங்க.
அதை நம்ம மைனஸ் பண்ணிட்டோன்னா 359.39 பைசாங்க. நம்ம வந்து ரவுண்டாக 360 ரூபா வச்சுக்கலாங்க. ப்ளஸ் 890 ரூபாங்க எக்ஸ்ட்ரா மணிங்க. அது எதுக்கு எக்ஸ்ட்ரா மணி வந்திருக்குன்னு பார்த்தோன்னா, 2வது சவாரி முடிச்சது, அதுக்கப்புறம் திருப்பியும் அதே மாதிரியே ஓன் சவாரி எடுத்துக்கோங்கன்னாங்க. அது இல்லாமல் லென்த்து ஹைட் எல்லாம் வந்திருக்கு. கஸ்டமர்கிட்ட நான் டோட்டலாக 1250 ரூபா கொடுத்துருங்க அப்படின்னேன். கஸ்டமர் அதுக்கும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நான் அதனால தான் இந்த சவாரியோட ஃபேர் 360 ப்ளஸ் 890 1250 ரூபாய்க்கு நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்குதுங்க. கமிஷன் போக ஏர்ன் பண்ணியிருக்குதுங்க. நம்மளுக்கு புக்கிங் வரும்போது 6 கிலோமீட்டர் வந்ததுங்க. ப்ளஸ் ரிட்டர்ன் நம்ம போனோம் பார்த்தீங்களாங்க, அது ஒரு 6. திருப்பியும் வந்து லோடு எடுத்துகிட்டு நம்ம திருப்பி அதே பிளேஸ்க்கு வந்தோம் பாருங்கள், அது ஒரு 6. டோட்டலாக இந்த சவாரிக்கு நம்ம 18 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோங்க. இன்றைக்கி கமிஷன் போக நம்மளோட ஏர்னிங் பார்த்தோன்னா 350 ஃபஸ்ட்டு சவாரிக்கு, 2வதுக்கு 1250 ரூபா. ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணனா 1600 ரூபாய்க்கு இன்றைக்கி வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. இன்றைக்கி டோட்டல் கிலோமீட்டர் பார்த்தோன்னா வெறும் 35 கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்கு. இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 5 கிலோமீட்டருங்க. ரெண்டுத்தையும் சேர்த்தனா 40 கிலோமீட்டர் இன்றைக்கி நம்ம வந்து ஓட்டியிருக்கோங்க. 1600 ரூபாவில் 40 கிலோமீட்டருக்கு எவ்வளோ டீசல் போகுன்னு பார்த்தோன்னா 250 ரூபாய்க்கு டீசல் போகுங்க. அந்த 250 நம்ம மைனஸ் பண்ணனா 1350 ரூபாய்க்கு நம்ம வந்து இன்றைக்கி ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. மார்ச் 4 1350 ரூபாய்க்கு வெற்றிகரமாக இன்றைக்கி டே வந்து நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. இன்றைக்கி சவாரி பார்த்தா ரொம்ப டல்லாக தாங்க இருக்குது. நம்ம வந்து இன்றைக்கி காலையில் 11 மணிக்கு தாங்க லாகின் பண்ணியிருந்தோம். நம்ம ஃப்ரெண்டெல்லாம் வந்து 9 மணி 9:30 மணிக்கெலாம் லாகின் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கும் பார்த்தோன்னா 12 மணிக்கு 1 மணிக்கு தாங்க சவாரி வருது. நல்ல லொக்கேஷனில் தான் இருக்காங்க. அம்பத்தூர், அயப்பாக்கம், டன்லப்பு, டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சு இந்த மாதிரி இடத்துலலாம் இருக்காங்க. ஆனால் அங்கேயும் வந்து சவாரி வரலைங்க. எனக்கு தெரிஞ்ச ரீசன் நான் சொல்கிறேங்க. ஒரு வேளை இயர் எண்டிங்னால இந்த மார்ச் மாதனால நம்மளுக்கு வராதுன்னு நினைக்கிறேன். ஏப்ரல் கூட அந்த 15க்கு அப்புறம் நம்மளுக்கு வரும்னு நினைக்கிறேங்க. அது வரைக்கும் சவாரி வந்து கொஞ்சம் டல்லாக தாங்க இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஈவினிங் டைம்லாம் நீங்கள் வீட்டு தசையாக பார்த்து சவாரி எடுத்துக்கிறது தாங்க நல்லது. அப்போ தான் உங்களுக்கு வந்து டீசல் வேஸ்ட் ஆகாமல் போகும். ஒரு டைம் வந்து நம்மளுக்கு லாங்கில் இருந்தாலும் சவாரி வீட்டு தசையாக வந்துடும். நம்ம நேரம் கரெக்டாக இல்லைனா நம்மளுக்கு லாங்கில் இருந்து கூட நம்ம எம்டியாக வருவோங்க. அப்போ நம்மளுக்கு வந்திருக்க அமௌண்ட்டோட டீசல் பாதி போயிடுச்சுன்னா அப்புறம் பாதி அமௌண்ட் தாங்க இருக்கும். டிரைவரோட சேலரியோட நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தாங்க வரும். அதனால் கொஞ்சம் இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் பார்த்து எடுங்க. காலையில் லாங்கில் வந்தால் கூட எடுங்க. அப்போ தான் ஈவினிங் டைமுக்குள்ளே நம்மளுக்கு வீட்டு தசை சைடில் சவாரி போட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு போகிறதுக்கு ஒரு 1000 ரூபா, வரத்துக்கு ஒரு 1000 ரூபா இருந்தால் நம்மளுக்கு ஓரளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். சுத்தமாக நம்ம வந்து சவாரியே எடுக்காமல் இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பார்த்துடுங்க. இன்னைக்கு கூட 2வது சவாரி முடிச்சோன்னே இன்னொரு லோடு இருந்தார். அவரே நம்மளை கூப்பிட்டாரு. அது இல்லாமல் பேனர் ஹைட்டு லென்த்து எல்லாமே இருக்குது. இதெல்லாம் சேர்த்து தான் கஸ்டமர்கிட்ட 1300 ரூபா கேட்டேன். கஸ்டமரே நம்மளுக்கு வந்து 1250 ரூபா கொடுத்தாங்க. நல்ல வேலை இந்த சவாரி தான் எனக்கு கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் இன்றைக்கி வந்து 1350 ரூபாய்க்கு நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். கம்மியான கிலோமீட்டரில் ரொம்ப நல்ல விஷயம் தான். நான் வந்து எப்போவுமே வந்து 2000 ரூபா இல்லை 2500 ரூபா வந்துச்சுன்னா வீட்டு தசையாக வந்தால் கூட முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீட்டுக்கு போக தான் பார்ப்பேன். அதுக்காண்டி நான் மத்தியானமே 2500 ரூபா 2000 ரூபா முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறேன்னா அந்த மாதிரி இல்லை. ஈவினிங்குள்ளே ஒரு 2000 ரூபா 2500 ரூபா அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த டைமில் நான் வீட்டு தசையாக வந்தால் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். ஒரு டைம் தான் நம்மளுக்கு வந்து சவாரி ரொம்ப லாங்காக போட்டு அந்த இடத்துல நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி ஏதாவது ஒரு சவாரி எடுக்கணும்னு வெயிட் பண்ண நம்மளுக்கு வந்து 9-9:30 மணி ஆகும். அந்த டைமில் கூட நம்மளுக்கு சவாரி வந்து கிளிக் ஆகி வீட்டுக்கு வரதுக்கு ஒரு 11 மாதிரி ஆகும். அது எப்போயாவது ஒரு டைம்னா எதுவும் பார்க்க மாட்டேன். ஒரு டைம் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் சவாரி இருக்கும். ஓப்பன் வண்டினா வெயில் டைமில் நல்லா வரும், க்ளோஸ் வண்டினா மழை டைமில் நல்லா வரும். ஆனால் இப்போ போட்டரில் எனின்னு போட்டனால 2 வண்டிக்கு அப்படியே மாற்றி வருங்க. இப்போ வெயில் காலத்தில் என்ன ஆகுனா க்ளோஸ் வண்டிக்கு வந்து எனியில் வருங்க, மழை காலத்தில் ஓப்பன் வண்டிக்கு எனி வருங்க. போர்ட்டல் செம்ம ஐடியாவில் வந்து ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ ரெண்டுத்துக்குமே சவாரி வரலங்க. சுத்தமாக க்ளோஸ் வண்டிக்கு வரலன்ற மாதிரி தான் நம்ம ஃப்ரெண்டு சொன்னார். ஆனால் ஓப்பன் வண்டிக்கே இந்த நிலமனா அப்போ க்ளோஸ் வண்டிக்கு எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. ஓகேங்க, நாளைக்கு இதே மாதிரி டெய்லி ஏர்னிங்கோட சந்திக்கலாங்க. டாடா, பாய் பாய்.